ரஜினியை வந்து பைத்தியக்காரன் அப்படின்லாம் வந்து மனோரமா சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பயங்கரமாக எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. மனோரமா எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சாங்க. ரஜினியை திட்டினா சும்மா விடுவாங்களா? அதே மாதிரி மனோரமாவை பயன்படுத்துக்கு பயந்தாங்க. அப்போ ரஜினி என்ன சொன்னார்னா, அந்த அருணாச்சலம் படத்தில் ஆட்சி இந்த படத்தில் போடுங்க, ஆட்சி நம்மளை திட்டதுனால ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு, ஆட்சி யாரும் கூப்பிடல, அவங்கள மாதிரி ஒரு கலைஞர் வந்து முடங்கி போயிடக்கூடாது. பிரேம்ல வந்து நீங்க பார்க்குற ஆடியன்ஸை அள வைக்கிறது கஷ்டம், பார்க்குற ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறது கஷ்டம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மனோரமாக்கு வந்து அது இயல்பாகவே வந்துச்சு. மனோரமா அப்படின்னா அவங்க நடிக்காத நடிகர்களே இல்லை. ரஜினிகாந்த்லேருந்து கமலஹாசன்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து சிவாஜியிலேருந்து அன்னைக்கு இருந்த எஸ்எஸ்ஆர்லேருந்து சிவகுமார்லேருந்து முத்துராமன்லேருந்து ஜெய்சங்கர்லேருந்து எல்லாரோடையும், அதாவது வந்து எல்லா நடிகர்களையும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த விஜய் அஜித் வரைக்கும் நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விதமான கதாபாத்திரங்களும் மனோரமான்னு நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட மனோரமாக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, முழுசா ஒரு கதாபாத்திரத்தில் வந்து திருநங்கையா நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா வந்து முழுசா அப்படி ஒரு கதாபாத்திரம் கடைசி வரைக்கும் அமையவே இல்லை. காமெடி கேரக்டர் நடிச்சிட்டு இருந்த ஒருத்தவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல குணச்சித்திர கேரக்டர் நடிச்சாங்க. குணச்சித்திர கேரக்டர் நடிக்கும் போதே காமெடி கேரக்டர் இன்னொரு படத்தில் நடிப்பாங்க. இன்னொரு கேரக்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்டான கேரக்டர் நடிப்பாங்க. என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை ஷோல்டர் பண்ணி அதை வந்து அப்படியே வந்து திரையில தத்ரூபமா கொண்டு வரக்கூடிய ஒரு திறம் படைத்த ஒரு நடிகை தான் மனோரமா. முறுக்கு சீடை விற்க போன ஒரு சின்ன ஒரு 8 வயசு பெண் தான் மனோரமா. இனிமே மனோரமா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமாவுக்கு வருவாங்கன்னா வரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் அன்பாவும் பாசமாகவும் பழகுவாங்க. மனோரமாங்கிற வார்த்தையிலே அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு. ஸோ இது இன்னமும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் ஒரு தாயா தான் மனோரமா இருக்காங்க. FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ப்ரொடியூசர் பாலாஜி ப்ரொஃபஸர் இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அது ஒரு பழம்பெரும் கதைகள், நிறைய முக்கியமான ஆர்டிஸ்ட்டை பற்றிலாம் நம்ம ஒரு சீரியஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இல்லை, இந்தியன் சினிமாலேயே இவங்கள மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம பார்த்துருக்க முடியாது. ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டு, பட் எல்லா மேல் ஆர்டிஸ்ட்டையும் டாமினேட் பண்ணி அவங்க ஒரு சீனில் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் பயம் வர அளவுக்குமான ஒரு இதை கொடுத்த ஆட்சி மனோரமா பற்றி இன்றைக்கி பேசணும்னு நினச்சேன் சார். முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். ஆட்சி மனோரமா நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. அதாவது வந்து அப்படி ஒரு ஆர்டிஸ்டே கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. இந்திய சினிமாவே அவங்கள பார்த்து பயப்படுவான்னு சொல்லிட்டீங்க. 100% உண்மை. மனோரமா அப்படின்னா எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு பவரான ஒரு லேடியாக இருந்தாங்க. உண்மையாலுமே பார்த்திங்கன்னா மனோரமா வந்து ஒரு தைரியமான பெண்மணியாக வாழ்ந்தாங்க. அது பல உதாரணங்கள் சொல்லலாம். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா செட்டிநாடு அந்த கிராமம் பக்கத்தில் தான் மனோரமா வாழ்ந்தாங்க. அவங்க அம்மாவோட வாழ்ந்தாங்க. அங்கே வந்து டூரிஸ்ட் தேட்டர், டூரிங் டாக்கீஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தரையில் எல்லாம் வந்து உட்காந்து மண்ணிலேயே வந்து படம் பார்ப்பாங்க. ஏன் இன்னும் இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி போயிருந்தீங்களா? ஆமாம் சார். அங்கே வந்து அந்த ஒரு சின்ன தேட்டர் ஒன்று வச்சுருந்தாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் தேட்டர், சினிமா கொட்டாய் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தியாகராஜ பகவதர் தான் ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார். அவருடைய படங்கள் NS கிருஷ்ணன்லாம் நடித்த படங்கள் தான் அந்த காலத்தில் இப்போ திரையரங்கில் ஓடிட்டுருக்கோம். அப்படி அந்த தேட்டரில் வந்து அந்த படம் விற்கும் போதே விற்பாங்க. முறுக்கு, சீடை, அதிரசம், சுண்டல் இதெல்லாம் படம் விற்கும் போதே தேட்டருக்குள்ளேயே விற்றுட்ருப்பாங்க. நானே வந்து அந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி சினிமா தேட்டரில் பார்த்துருக்கேன். அப்படி வந்து முறுக்கு சீடை விற்க போன ஒரு சின்ன ஒரு 8 வயசு பெண் தான் மனோரமா. படம் தொடர்ந்து பார்க்குறாங்க. ஒரு தேட்டரில் நீங்கள் படம் விற்கும்போது அது அன்றைக்கி வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே போய் விற்கலாம், தேட்டருக்குள்ளே போய் விற்கலான்னும் போது உங்களுக்கு எல்லா படத்தையும் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. அப்படி விற்றுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அந்த கதை ஓரத்தில் நின்று பார்க்குறது, அப்படியே வந்து படங்களை பார்க்குறது, தியாகராஜ பகவதர் பேசுகிற வசனங்கள், அந்த வந்து அவர் பாடி நடிப்பார். தியாகராஜ பகவதர் பாடி நடிக்கிற அந்த பாடல்களை வந்து மனப்பாடம் பண்ணி இவங்களே பாடுறது, வீட்டுக்கு வந்து இவங்க தனியாக ஆடி பார்க்குறது, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த கலை ஆர்வம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் கொலுலாம் வைப்பாங்கல்ல, அந்த கொலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மனோரமாவை கூப்பிட்டு பாட சொல்கிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மனோரமாவுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துருச்சு, நடிப்பு மேலே ஒரு ஆர்வம். அது இயல்பாகவே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 வயசுலேருந்து அப்படி தான் வந்து மனோரமா வந்து அங்கே ஊரில் கிராமங்களில் நாடகம் போடுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நாடகங்கள்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அன்றைக்கெலாம் நிறையா வள்ளி முருகன் நாடகம், இப்படி பல நாடகங்கள் போடுவாங்க. அந்த நாடகங்களை போய் பார்க்குறதுக்கு போனப்போ ஒரு நாடகம், அந்த நாடகம் பார்த்திங்கன்னா அந்தமான் காதலி, அந்த ஒரு நாடகம் பார்க்கும்போது அந்த நாடகத்தில் ஒரு நடிக்க வேண்டிய ஒரு பொண்ணு, 13-14 வயசு ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து வரல, அந்த நாடகத்துக்கு வரல. அந்த பொண்ணு இல்லாமல் அந்த நாடகத்தை நகர்த்த முடியாது, அந்த பொண்ணு வேணும். அப்படி மாதிரி யாரை நடிக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு ஆலோசனை போயிட்டு இருந்திருக்கு. இதை வந்து மனோரமா வந்து இப்போ தேட்டருக்கு போய் நாடகம் பார்க்க போனவங்க இதை வந்து
பார்த்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு ஓரமாக நின்று டேரக்டரு அதில் குரூப்பில் உள்ளவங்கலாம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து கேட்டுட்டு இருந்துட்டு இவங்களே எந்திரிச்சு போய் நான் நடிக்கட்டுமா அந்த கேரக்டரில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னம்மா நீங்கள் நடிப்பீங்களா, நீங்கள் நடிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் சொன்னால் நான் நடிப்பேன் அப்படின்னு உடனே ஒரு வசனம் கொடுத்துருக்காங்க. சரி நடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆள் அவங்களுக்கு உடனே தேவை. உடனே பார்த்திங்கன்னா அந்த நாடகத்தில் நடிச்சிருக்காங்க மனோரமா. அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க நடிக்கிறாங்க. அந்த நாடகத்தினோட பேர் வந்து அந்தமான் காதலி. அந்த நாடகத்தில் அவங்க நடித்தது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போகுது. ஒரு புது பொண்ணு எந்த விதமான அனுபவம் இல்லாமல், எந்த விதமான முன் அனுபவம் ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லாமல் வந்து இந்த நாடகத்தில் இவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அந்த நாடகக்குழுவே வந்து நிறைய நாடகங்களில் மனோரமாவை பயன்படுத்துகிறாங்க. வைரம் நாடகக்குழுன்னு ஒரு நாடகக்குழு அன்றைக்கி வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. அதில் மனோரமா வந்து தொடர்ந்து வாய்ப்புகள், நாடக வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு நடிக்கிறாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஆர் வந்து நாடகம் போடுறாரு. அப்போ எஸ்எஸ்ஆர் நாடகத்தில் வந்து ஒருத்தர் சிபாரிசு பண்ணுறாரு, இந்த பெண்ணு நல்லா நடிப்பாங்க அப்படின்னோன்னா அவருடைய நாடகத்தில் நடிக்க வைக்கிறாங்க. அந்த ஒரு நாடகம் வந்து பார்த்திங்கன்னா விடைகுடு தாயே அப்படின்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்தை வந்து அண்ணா பார்க்க போயிருக்காரு. அண்ணா எஸ்எஸ்ஆர்லாம் அரசியலில் ஒன்றா அந்த காலத்தில் பயணிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். அண்ணா பார்க்க போயிருக்காரு. பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது இந்த நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு வந்திருக்காரு. குறிப்பாக மனோரமாவோட நடிப்பை பார்த்து ரொம்ப வியந்திருக்காரு. இந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணாக இருந்தால் கூட அப்போ 14-15 வயசு தான், துருன்னு நடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு வந்திருக்காரு. இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து அந்த நாடகத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யார் இந்த விடைகுடு தாயேங்கிற நாடகத்தை மறுபடியும் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அன்னைக்கு வந்து மனோரமாவுக்கு உடம்பு முடியல, மனோரமாவால் அந்த கேரக்டரில் நடிக்க முடியல. மனோரமாவுக்கு பதில் வேற ஒருத்தவங்க வந்து அதில் நடிச்சிருக்காங்க. அதை அண்ணா பார்த்துட்டு அண்ணா பர்டிகுலராக கூப்பிட்டு கேட்டுக்காரு, எஸ்எஸ்ஆர்ட்டு கேட்டுக்காரு, என்ன அன்னைக்கு ஒரு பொண்ணு நடித்தாங்களே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்களே, அந்த பொண்ணு ஏன் இந்த நாடகத்தில் இல்லை இந்த தடவை? அந்த கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணால் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னும் போது, இல்லை உடம்பு முடியல அப்படின்னா, இல்லை அந்த பொண்ணை நல்லா பயன்படுத்துங்க, அடுத்தடுத்து நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனோரமாக்கு அன்னைக்கே அண்ணா வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு துருன்னு இருக்கிற ஒரு ஆர்வம் இருக்கிற கலைஞர்களை வந்து அன்றைக்கி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மனோரமா தொடர்ந்து நாடகங்கள் நடிக்கும்போது தான் எஸ்என் ராமநாதன் ஒருத்தர், அவர் வந்து கண் திறந்ததுன்னு ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருந்தார். அன்றைக்கி அவர் வந்து நிறைய நாடகத்தில் நடிச்சிருந்தார். எப்படி மனோரமா நடிக்கிறாங்களோ அந்த மாதிரி அவர் நடிச்சிட்டு இருந்தார். 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. மனோரமாவும் எஸ்எம் ராமநாதனும் சேர்ந்து பல நாடகங்கள் நடிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதல் வந்தது. இப்போ நம்ம சினிமாவில் 2 நடிகர்கள் சேர்ந்து நடிக்கிறாங்க. இப்போ நம்ம சூர்யா, ஜோதிகா, இந்த மாதிரி அஜித், ஷாலினி, இந்த மாதிரி பல பேர் நம்ம உதாரணமாக சொல்லலாம்ல. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாடகத்தில் நடிக்கிறவங்க பல பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி காதல் வயப்பட்டு அப்புறம் திருமணத்தில் முடிகிறது உண்டு. அப்படி தான் எஸ்என் ராமநாதன்கிறவர் வந்து காதல் திருமணம் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா வந்து பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இந்த கல்யாணம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இருந்தாலும் மனோரமா பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயிலில் போய் ரகசிய திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவரை. ஆனால் அவரோட அந்த மன வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச காலம், சொற்ப காலம், ஒரு 6 மாதம் தான் வாழ்ந்துருக்காங்க. அதுக்குள்ளே மனோரமா வந்து கர்ப்பமாயிட்டாங்க. மனோரமா கர்ப்பமானதுக்கப்புறம் மனோரமா விட்டுட்டு போனவர் திருப்பி வரவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த எஸ்என் ராமநாதன்றவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம்லாம் பார்க்குறதுல ரொம்ப பைத்தியம். யாராவது ஏதாவது சொன்னால் நம்புவார், முழுக்க நம்புவார். அப்படி வந்து இந்த குழந்தை வயிற்றில் உண்டாயிருக்கு, இந்த குழந்தை பிறந்தா உங்களுக்கு ஆபத்து, நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருந்தீங்கன்னா ஆபத்துன்னு யாரோ ஒரு ஜாதகக்காரன் சொன்னதை நம்பி மனோரமாவே வந்து விட்டுட்டு போயிட்டார். அவர் வந்து மனோரமாவே விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் மனோரமா வந்து பார்த்திங்கன்னா தனிமையில் தான் இருந்தாங்க. மனோரமாவுக்கு ஒரே ஒரு வாரிசு தான் பூபதி. மனோரமா அன்னைக்கு அந்த எஸ்என் ராமநாதனோட கல்யாணமாகி 6 மாதம் மட்டும்தான் வாழ்ந்தாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் பிரிஞ்ச அந்த தம்பதி மறுபடியும் இணையவே இல்லை. ஆனால் மனோரமா அதுக்கப்புறம் எந்த திருமணமும் பண்ணிக்கவே இல்லை. மனோரமா வந்து எத்தனையோ பேர் வந்து மனம் முடிக்கிறதுக்கு விருப்பப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பல நடிகர்களே விருப்பப்பட்டாங்க. ஆனால் மனோரமா வந்து இல்லை, எனக்கு போதும், அந்த ஒரு திருமண வாழ்க்கை அது கசப்பாக முடிஞ்சிருச்சு, இன்னொரு திருமணத்துக்குள்ளே நான் போக விரும்பலை, இன்னொரு பந்தத்துக்குள்ளே நான் போக விரும்பலை, எனக்கு வந்து என் பையன் இருக்கான் அந்த பூபதி, அவன் அந்த பையனை வளர்க்குறதே எனக்கு ஒரு சந்தோஷமாக நான் எடுத்துக்கிட்டு என்னுடைய வாழ்நாளை கழிச்சிருவேன் அப்படின்னு வாழ்ந்தாங்க மனோரமா. அப்படி பையன் வளர்த்தாங்க இல்லையா பூபதி, அந்த பையனால் மனோரமாவுக்கு சந்தோஷம் கிடச்சிச்சா அப்படின்னா அதுவும் கிடையாது. பையன் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு 17-18 வயசில் குடிக்க ஆரம்பித்தவர். இப்போ தான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போனார் பூபதிங்கிறவர். அவர் கடைசி வரைக்கும் குடிச்சிக்கிட்டே இருக்கார். எந்த நேரமும் சகா வந்து தண்ணி வாங்குறது, குடிக்கிறது. மனோரமா எப்படியாவது பையனை ஆளாக்கணும்னு பார்த்தாங்க. காரணம் என்னென்னா, மனோரமா பல கோடிக்கு சொத்து சம்பாரித்து வச்சுருக்காங்க. அவங்க நடித்து கஷ்டப்பட்டு அந்த சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு யார் அப்படின்னா பூபதி தான். அந்த பூபதி ஒரு ஆளாக்கி பார்க்கணும். அதாவது வந்து மன வாழ்க்கை சந்தோஷம் இல்லாமல் போச்சு, மகன்கிட்டையாவது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அதையாவது எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு
அவங்களே வந்து நிறைய பேருக்கு சிபாரிசு பண்ணாங்க, பூபதிக்கு சிபாரிசு பண்ணி பட வாய்ப்புகள் வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பூபதிக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. சில படங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா பூபதி நடிக்கவும் செஞ்சார். ஆரம்பத்தில் ஹீரோவெல்லாம் கூட பூபதி நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த குடியை வந்து மனோரமா பையனால் விட முடியல. அதனால் மனோரமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சொத்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே வந்து பூபதிக்கு பிறந்த வாரிசுகள் இருக்காங்க, அவங்க பேரில் எழுதி வச்சுட்டாங்க. அவர் டாக்டராக இருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு பேரை, அவர் பேரில் வந்து எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து மனோரமாவே ஒரு காணொலியில் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எந்த எஸ்எம் ராமநாதன் வந்து ஜாதகத்தை நம்பி அவர் கையை விட்டுட்டு போனாரோ மனோரமாவை, அதே எஸ்என் ராமநாதனை பார்த்திங்கன்னா மனோரமா கொடிகட்டி பிறந்த ஒரு காலகட்டத்தில் காரில் போகும்போது சென்னை ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நடந்து போயிருக்கார், பிளாட்ஃபார்மில் நடந்து போயிருக்காரு. அதாவது யாருமே ஆதரவு இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நலிந்த ஒரு நிலைமையில் வறுமையான ஒரு சூழ்நிலையில் நடந்து போயிருக்காரு. மனோரமா அப்படி காரில் கடந்து போனவங்க அவங்க வந்து காரை கொஞ்சம் நேரம் நிறுத்த சொல்லிவிட்டு அவங்க பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, மேக்கப் ஹேர் ட்ரெஸ்ஸர், அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, இது என்ன எஸ்என் ராமநாதன் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் தாம்மா, அவர் இங்கே தான் இருக்கார், இந்த ஏரியாவில் தான் போயிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் நின்று அவருடைய பழைய கணவர் வந்து பார்த்துருக்காங்க. இதெல்லாம் மனோரமா அவருடைய அந்த மனசு இருந்திருக்கு, அவங்களுக்கு அந்த ஞாபகங்கள் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த எஸ்என் ராமநாதன் இருக்கார் இல்லையா, அவர் இறந்ததுக்கப்புறம் அவரை கொல்லி போடுறதுக்கு வந்து பூபதியை அனுப்ப சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க வீட்டிலேருந்து. மனோரமா வந்து பெருந்தன்மையாக வந்து பூபதியை அனுப்பிச்சு அவர் கொல்லி போட சொல்லியிருக்காங்க. ஆனால் மனோரமா அந்த டெத்துக்கு போகல, எஸ்எம் ராமனுடைய டெத்துக்கு மனோரமா போகல. ஆனால் பையனை வந்து கொல்லி போட அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் மனோரமாவுடைய ஆரம்ப வாழ்க்கை. சார் அடுத்ததாக கேட்கணும்னு நினச்சது வந்து ஒரு 2 காமெடியன் எப்பயுமே வந்து தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி டியோ வந்து பயங்கரமாக இருக்கும். அப்படி வந்து ஒரு மேல் ஃபீமேல் காமெடி டியோ ஃபஸ்ட்டு செட் ஆச்சுன்னா நாகேஷ் அவர்களுக்கும் மனோரமா அவர்களுக்கும் நிறைய படங்கள், எக்கச்சக்கமான படங்கள் சொல்லலாம். பட் வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக ஒரு படத்தை வந்து கேட்கணும்னு நினச்சது என்னென்னா வந்து சர்வர் சுந்தரம் படத்தில் இவங்க ஒரு வளர்ந்த ஹீரோயின், இவர் வந்து அப்போ தான் அப்கமிங் ஆர்டிஸ்ட்டாக இருப்பார். அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த சீன்ஸே பயங்கரமாக இருக்கும். ஸோ அவங்களோட ஒரு காம்பினேஷன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சுல்ல சார், அதை பற்றி சார்? இல்லை, மனோரமா வந்து ஆரம்பத்தில் வந்து ஹீரோயினாக தான் நடிக்க ஆசைப்பட்டு வந்தாங்க சினிமாவில். அது வந்து பார்த்திங்கன்னா மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற படத்தில் வந்து கண்ணதாசன் இருக்கார்ல, அவர் தான் வந்து மனோரமாவை அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் மனோரமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கதாபாத்திரங்கள் கிடைக்கல, சின்ன கதாபாத்திரங்கள், தோழி கதாபாத்திரம், துணைக்கு வர கதாபாத்திரம், மணமகளுக்கு வந்து தோழியாக வர கதாபாத்திரங்கள், இப்படி தான் ஆரம்பத்தில் கிடச்சிருக்கு. அப்படி அந்த கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது மனோரமாவுக்கு வந்து எப்படியாவது நம்ம ஹீரோயின் ஆயிடணும், மறுபடியும் வந்து ஏதாவது படத்தில் பெரிய ஆளாக வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் மனோரமாவுக்கு வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து காமெடி கதாபாத்திரங்கள் நிறைய வந்திருக்கு. அந்த காலத்தில் வந்தது தான் பார்த்திங்கன்னா தில்லானா மோகனம்பாள் கதாபாத்திரத்தை நம்ம கடந்தே போக முடியாது. ஏன்னா அப்படி ஒரு கதாபாத்திரம். ஜில் ரமாமணி அப்படின்னா அவங்க கொஞ்சம் தமிழில் வந்து அந்த படத்தில் பேசுவாங்க. அதில் வந்து சிவாஜி கணேசன், பத்மினி எல்லாருமே பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ட்ராமா ட்ரூப் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இசை குழு தான் இது. அதில் வந்து சிவாஜி கணேசன் நாதஸ்வரம் வாசிப்பார், அவங்க வந்து பத்மினி வந்து நடனம் ஆடுவாங்க, ஒரு குழுவாக போவாங்க. பாலையா இருப்பார், மனோரமா இருப்பாங்க, நிறைய காமெடி நடிகர்கள் இருப்பாங்க. அந்த படமே ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அந்த தில்லானா மோகனம்பாள். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனோரமாவோட கதாபாத்திரம் எல்லாராலையும் அன்றைக்கி பேசப்பட்டது. பெரிதாக வந்து மனோரமா வந்து ரசிக்கப்பட்டாங்க அந்த படத்தில். அதில் வந்து சொல்லுவாங்க, என்னுடைய பேர் வந்து ரோஜா ராணி அப்படின்வாங்க, கொஞ்சிட்டு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அந்த தில்லானா மோகனம்பாள் படம் இருக்குல்ல, அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன், மனோரமா, பத்மினி எல்லாரும் இருந்தால் கூட அந்த பத்மினி சிவாஜி கணேசன்லாம் விட்டுட்டு மனோரமாவை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரேமில் 3 பேர் இருந்தால் கூட இவங்களையெல்லாம் விட்டுட்டு மனோரமாவை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு மனோரமா வந்து எக்ஸ்ட்ராடினரியாக நடித்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் வந்ததுக்கப்புறம் மனோரமாவுக்கு வந்து ஒரு காமெடி கிங் அப்படிங்கிற மாதிரி, அவங்க கியூன் தான் இருந்தாலும் காமெடி கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா காமெடி கதாபாத்திரங்கள் நமக்கு நல்லா செட் ஆகுதுன்னு சொல்லி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி காமெடி கதாபாத்திரங்கள் நடிக்கும்போது அன்னைக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாகேஷ் வந்து பீக்கில் இருக்கார். அதுக்கு முன்னாடி சந்திரபாபு இருந்தார், அதுக்கு முன்னாடி NS கிருஷ்ணன் இருந்தாங்க, பல பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாகேஷ் ஒரு காலகட்டத்தில் உள்ளே வந்ததுக்கப்புறம் நாகேஷ் வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமாக நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நாகேஷ் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் எப்படின்னா, ஒரு நாளில் 4-5 படப்பிடிப்பு வந்து நாகேஷ் இப்போ நடிப்பாராம். அதாவது வந்து ஒரு காலையில் ஒரு 3 மணி நேரம் வேற ஒரு படத்துக்கு, அடுத்து 3 மணி நேரம் 2 மணி நேரம் வேற ஒரு படத்துக்கு, அடுத்து வேற ஒரு படத்துக்கு, அப்படி நாகேஷ் கார்லேருந்து இறங்கி போனோன்னு அந்த காஸ்டியூம் இருக்குது பார்த்தீங்களா,
வேற படத்துக்காண்டி போட்டிருப்பாங்கல்ல, அந்த மேக்கப் மேன் கூடவே காரில் ஏற்றிட்டு வருவாராம். காரில் வரும்போதே அந்த காஸ்டியூமை கழட்டிட்டு அடுத்த காஸ்டியூமை வர வச்சிருப்பாராம் அங்கே அவருடைய கார் ஸ்டுடியோ பக்கத்தில். ஆமாம், பக்கத்தில். அப்போதான் ஸ்டுடியோ தானே. அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோ, அப்புறம் வந்து ஒரு பக்கம் பிரசாத் ஸ்டுடியோ, விஜயவாகினி ஸ்டுடியோ, அருணாச்சலம் ஸ்டுடியோ, பர்னி ஸ்டுடியோ, எல்லாமே ஒரு பக்கத்தில் தான் இருந்துச்சு. இப்படி போனீங்கன்னா எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டுடியோவில் தான் அன்றைக்கி படப்பிடிப்பு. பாரதி ராஜா வந்ததுக்கப்புறம் தான் வந்து வெளிப்புற படப்பிடிப்பே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த ஸ்டுடியோக்கு போகிறதுக்குள்ள அந்த டயத்துக்குள்ளே கார்லேயே சட்டையை கழட்டுறது, கார்லேயே பேண்ட்டை கழட்டுறது, அந்த காஸ்டியூமரை இறக்கி விட்டுட்டு இன்னொரு காஸ்டியூமரை ஏற்றிக்கிறது, இப்படி தான் வந்து நாகேஷ் பிஸியாக இருந்தார். அப்போ வந்து மனோரமா வந்து நாகேஷோட பல படங்கள் நீங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் சுந்தரம்லாம் வந்து பெஞ்ச்மார்க் படம். அதாவது மனோரமா நாகேஷோட காமெடி அது வந்து இந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி அந்த படத்துலேருந்து மனோரமாவும் நாகேஷும் நிறைய படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. மனோரமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனோரமா நாகேஷ் நடித்த படங்கள் பல படங்கள் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி படங்கள் நாகேஷோட மட்டும் இல்லை, அவங்க தேங்காய் சீனிவாசனோட நடிச்சிருக்காங்க, சுருளிராஜனோட நடிச்சிருக்காங்க, அன்னைக்கு இருந்த எல்லாரோடையுமே நடித்தாங்க. மனோரமா வந்து தேங்காய் சீனிவாசன், நாகேஷன் நீங்கள் சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் தேங்காய் சீனிவாசன் மனோரமா சேர்ந்த இந்த காசே தான் கடவுளடான்னு ஒரு படம் இருக்கு. அந்த படம்லாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட பயங்கர காமெடியாக இருக்கும், பயங்கர எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். சிரிப்புனா அப்படி வரும். நீங்கள் அதாவது சர்வசுந்தரம் அது வேற மாதிரி காமெடி. வீட்டுக்குள்ளே போய் புதையல் எடுக்கிறத வந்து அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த காமெடி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் சார். எப்போவுமே எப்படின்னா ரெண்டு விஷயம் ரொம்ப கஷ்டம். ஒரு ஃப்ரேமில் வந்து நீங்கள் பார்க்குற ஆடியன்ஸை அள வைக்கிறது கஷ்டம், நீங்கள் பார்க்குற ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறது கஷ்டம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மனோரமாவுக்கு வந்து அது இயல்பாகவே வந்துச்சு. மனோரமா அப்படின்னா அவங்க நடிக்காத நடிகர்களே இல்லை. ஹீரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த்லேருந்து கமலஹாசன்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து சிவாஜியிலேருந்து அன்னைக்கு இருந்த எஸ்எஸ்ஆர்லேருந்து சிவகுமார்லேருந்து முத்துராமன்லேருந்து ஜெய்சங்கர்லேருந்து எல்லாரோடையும், அதாவது வந்து எல்லா நடிகர்களையும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த விஜய் அஜித் வரைக்கும் நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதாவது வெர்சடைல் ஆர்டிஸ்ட். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து அந்த 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 ஃபீல்டையே கலக்குவாங்க. நீங்கள் வந்து தெலுங்கில் வந்து பிரம்மானந்தான்னு ஒரு நடிகர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டேலண்ட் நம்ம நிறைய தெலுங்கு படம் பார்க்கறது இல்லை, அதனால நமக்கு தெரியல. 700-800 படங்கள் ஆமாம் நடிச்சிருக்காரு அவர். 700-800 படங்கள் நடிச்சிருக்காரு. மனோரமா 1500 படங்கள் நடிச்சிருக்காங்க. 5000 நாடக மேடையை வந்து மனோரமா பார்த்துருக்காங்க. அதாவது வந்து அவங்க நடிக்கிறாங்க. அவங்க ஒரு காலகட்டத்தில் மனோரமா வந்து அதுக்கப்புறம் வடிவேலூர் நடிக்கிறாங்க, கவுண்டமணியோடு நடிக்கிறாங்க, செந்திலோடு நடிக்கிறாங்க, இருக்கிற எல்லா காமெடி நடிகரோடையும் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா அதெல்லாம் ஒரு மேஜிக் தானே, ஒரு வரப்பிரசாதம் சார். இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லா நேரங்கள்லையும் வந்துடாது. நான் சொன்னேன்ல இந்த தில்லானா மோகனம்பால் படம், அதை தான் வந்து நீங்கள் வந்து பல வருஷங்கள் கழித்து கரகாட்டக்காரனாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் சங்கமமாக மாறிச்சு. ஆனால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா தில்லானா மோகனம்பாலுடைய அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல, அது கரகாட்டக்காரனில் அப்படியே இருக்கும். சங்கமம்ல வந்து கொஞ்சம் கிளாசிக்காக போயிடும் படம், கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் அது இதுன்னு கொஞ்சம் கிளாசிக்காக போயிடும். ஆனால் தில்லானா மோகனாம்பாளுடைய அந்த ஃப்ளேவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரனில் இருக்கும். எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். ஒரு சிலர் வந்து ஒரு ஆளுமைகளாக இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போயுமே பாருங்களேன், மனோரமா அப்படின்னா மனோரமா விட்டுட்டு போன இடத்துக்கு ஆளே இல்லை பாருங்க. இப்போ யாராவது இருக்காங்களா? அதாவது மனோரமா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரீஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா? சிவாஜி கணேசன்ற கேரக்டர் ரீஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா? இவங்களாம் எப்படின்னா தனித்துவமான ஆட்கள். வந்து சோ இருக்கார் இல்லையா, நடிகர் சோ, அவர் வந்து மனோரமா வந்து பொம்பளை சிவாஜின்னு தான் சொல்லுவார். பொம்பளை சிவாஜி அப்படின்வாரு. நவரசர் நாயகி மனோரமா வந்து நவரசர் நாயகின்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனோரமா வந்து பல கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காரு சார். இன்னும் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த சிவாஜி கணேசன் வந்து நவராத்திரின்னு ஒரு படம் நடிச்சிருந்தார். 9 வேடத்தில் வந்து 9 வேடத்தில் சிவாஜி கணேசன் நடிச்சிருந்தார்ல. 9 வேடத்தில் சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காருன்னு அந்த படத்தை அவ்வளோ தூரம் அன்றைக்கி பார்த்தாங்க. ஏன்னா அந்த 9 வேடத்துக்கும் வேறு டைமென்ஷன், வேறு நடிப்பு, வேறு மாதிரியாக இருக்கும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே. அப்படி நடிச்சிருப்பார் அற்புதமாக. அப்படி சிவாஜிக்கு ஈக்குவலாக 9 வேடம் மனோரமா நடிச்சிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏபி நாகராஜன் ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர், ரொம்ப பிரபலமானவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்காட்சின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தில் வந்து மனோரமா 9 வேடத்தில் நடிக்கிறாங்க. 9 வேடத்தில் 9 டைமென்ஷனில் நடிக்கிறாங்க. மனோரமா நடிக்காத வேடங்களே கிடையாதுங்க. எல்லா வேடங்களும் நடிச்சிட்டாங்க. அக்கா, அப்புறம் தங்கச்சி, அம்மா, பாட்டி, குணச்சித்திர வேடம், காமெடி வேடம், ஜட்ஜு வேடம், எல்லாம் என்னென்ன இருக்கோ அத்தனை கதாபாத்திரங்களும் மனோரமா நடிச்சிட்டாங்க. மனோரமா பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அந்தளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் மனோரமா. சார் நீங்கள் விசு அவரோட படம் சொன்னீங்க. அவரோடதுலேயே வந்து சம்சாரம் அது மின்சாரமில் வந்து அந்த அதாவது சென்னை பாஷை
அவங்க அளவுக்கு ஒரு ஹீரோயின், அதாவது ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம மற்ற ஆக்டர்ஸில் சொல்லலாம். லூஸ் மோகன் இருந்தார், அதுக்கப்புறம் வந்து கமல் அவர்கள் நல்லா தமிழ் பாஷை பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அளவுக்கு பேசினதே இல்லை சார். பில்லால ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க, சம்சாரம் அது மின்சாரம்ல ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க, மே மாதம் வந்தால் மே மாதத்தில் ஒரு பாட்டே பாடியிருப்பாங்க அதே பாஷையில். அந்த ஒரு மொழி ஆளுமே அவங்களுக்கு அதிகம் இல்லை சார். இல்லை, மே மாதத்தில் மட்டும் அப்படி ஒரு பாட்டு பாடல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வா வாத்தியாரே ஊட்டாண்ட அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கா சென்னை தமிழ். அந்த சென்னை தமிழில் அவங்க அந்த பாட்டு பாடியிருப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸை சுற்றி காட்ட போகிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டி சொல்லை தட்டாதையில் டெல்லிக்கு ராஜா நாளும் அந்த பாட்டு வந்து பாடியிருப்பாங்க. மனோரமா வந்து பாருங்களேன், அதாவது சென்னை தமிழில் பேசுகிறதே கஷ்டம், சென்னை தமிழில் பாடியிருக்காங்க. இப்போ யார் வேணாலும் எந்த பாட்டு வேணாலும் பாடலாம் சார். ஏன்னா வந்து லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சு, ஏஐ இருக்குது. அது இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையாக வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது டெல்லிக்கு ராஜா நாளும் அப்படின்னா அதை மட்டுமே எடுத்துக்கலாம், அடுத்தடுத்த வரிகளை வந்து எடுத்துக்கலாம். அப்படி நிறைய வளர்ச்சி வந்துருச்சு. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டோம். இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி வந்துருச்சு. அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் சிங்கிள் டேக் ரெக்கார்டிங். ஒரு ஆர்கெஸ்ட்ரார்னா ஒரு 60 பேர் இருப்பாங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் இன்ஜினியர் ரூமில் உட்காந்துருப்பார், எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணிட்டு. ஒரு இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டை கவனிச்சுட்டே இருப்பார். பாடுறவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பாட்டு 4 நிமிஷம் பாட்டுனா 4 நிமிஷம் எங்கேயுமே மிஸ்டேக் பண்ணாமல் பாடணும். அப்படி தான் அன்றைக்கி பாடியிருக்காங்க. எஸ்பிபிலேருந்து, ஜானகிலேருந்து, சித்ராலேருந்து, பி சுஷீலாலேருந்து, மலேசியா வாசுதேவன்லேருந்து அன்றைக்கி இருந்த பாடல்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன் டேக் ஆர்டிஸ்ட். ஒரு வாட்டி பாடுவாங்க, மிஸ்டேக்கே வராது. ஒரு வாட்டி பாடுறதுக்கு முன்னாடி எப்படி பாட்டு எந்த டியூனில் பாடணும், எந்த வரிகளை பயன்படுத்தணும், அந்த வரிகளை எங்கெங்கே பயன்படுத்தணும். அந்த ஜானகி அம்மாவோட பாட்டிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நிறைய நகுசு வேலை இருக்கும். அதாவது முல்லை பூவிது கம்பை தேடுது அந்த பாட்டெலாம் நீங்கள் பாருங்களேன், அந்த மாதிரிலாம் சாங் கொடுப்பாங்களா, அதெல்லாமே மியூசிக் டைரக்டர் வந்து சொல்லிடுவாங்க. இதனால அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மெருகேற்றிடுவாங்க. எஸ்பிபியும் அப்படி பாடுவார். அந்த மாதிரி மனோரமா வந்து அந்த காலத்திலே வந்து இந்த சென்னை தமிழ் பாடல்கள்லாம் வந்து எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் பாடியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சம்சாரம் அது மின்சாரம் சொன்னீங்கல்ல, சம்சாரம் அது மின்சாரம் படம் வந்து விசு வந்து ஒரு கதை வந்து ஏவிஎம்கிட்ட சொல்கிறார். அதுவே ஒரு தனி கதை. அந்த படத்தை சொல்லும்போது அந்த படத்தில் ஒரு வேலைக்காரி கேரக்டர் இருக்காங்க. அந்த பேர் வந்து கண்ணம்மா. அந்த கேரக்டர் வந்து அந்த வீட்டில் ஒரு வேலை பார்ப்பாங்க. ஒரு மனோரமா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு அந்த படத்தில் இருக்கட்டும். விசு படங்கள் எல்லாம் மனோரமா தொடர்ந்து பயன்படுத்துவார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மனோரமா வந்து அந்த படத்தில் இருக்காங்க. படம் முடிச்சு சரவணன் சார் பார்க்குறாரு அந்த படத்தை. ரொம்ப குறுகிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம், 6 லட்சமோ 7 லட்சமோ தான் பட தயாரிப்பு. அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஏவிஎம் சார் வந்து விசுவை கூப்பிட்டு சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி வந்து படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதாவது வந்து ஒரு சினிமா அப்படிங்கிறது வேற, ட்ராமாங்கிறது வேற. ட்ராமாங்கிறது நேராக உட்காந்து பார்ப்பாங்க, சினிமானும் போது மியூசிக்கெல்லாம் ஆட் பண்ணி அது சினிமாவாக இருக்கணும். அப்படின்னும் போது இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்லுங்க அப்படின்னும் போது இந்த மனோரமா வேலைக்காரி கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் வந்து காமெடியை கூட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ விசு சொல்லியிருக்காரு, சார் இந்த கதை வந்து கெட்டு போயிருமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக கெடாது. மனோரமா வந்து இந்த கதையை கெடுக்க மாட்டாங்க. மனோரமா வந்து கரெக்டாக மீட்டரில் நடிப்பாங்க. நீங்கள் தைரியமாக அதை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் வந்து அந்த கண்ணம்மா கேரக்டரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க அந்த வீட்டுக்குள்ளே எப்பவும் பஞ்சாயத்து தான். ஒரு பக்கம் ரவுன் இருப்பார், ஒரு பக்கம் வாகை சந்திரசேகர் இருப்பாங்க, கமலகாமேஷ், விசு, காஜா ஷரீஃபா அந்த பையன் எல்லாம் இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எப்போ பார் சண்டை வந்துகிட்டே இருக்கும், குடும்ப சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்போ திடீர்னு மனோரமா வேலைக்காரங்க, அந்த வீட்டில் அவங்க வேலைக்கார பெண்மணி தான், ஆனால் உள்ளே வந்து கம்னு கடை அப்படின்வாங்க. அதாவது 2 பேரும் சண்டை போடுவாங்க, கம்னு கடை அப்படின்வாங்க. அப்படி சொல்லியே வந்து அந்த சண்டையை வந்து அடக்கிடுவாங்க. இது அன்னைக்கு வந்து பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு. அந்த சம்சாரம் அது மின்சாரம் அந்த படத்தை பற்றி பேசும்போது இந்த மனோரமாவுடைய கண்ணம்மா கேரக்டர் இந்த கம்னு கடைன்னு அவர் சொல்கிறது வந்து சொல்லாமல் கடந்து போக முடியாத அளவுக்கு ஹிட் ஆயிடுச்சு. இது வந்து படம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஏவிஎம் சரவணன் விசுவிட்ட கூப்பிட்டு இது இன்னும் இந்த கேரக்டரை மெருகேற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மெருகேற்றினது தான் அந்த கேரக்டரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டி சொல்லை தட்டாதே அந்த படம் எடுத்தாங்க இல்லையா ஏவிஎம்மில், அந்த படத்தில் வந்து பாண்டியராஜன் வந்து பேரனா நடிச்சிருப்பார், மனோரமா வந்து பாட்டியாக நடிச்சிருப்பாங்க. அது நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்கும். அது அந்த மாதிரி காமெடி ஃபிலிம்ஸ் வந்து இப்போ எடுக்கவும் முடியாது, பார்க்க மாட்டாங்க. அந்த பாட்டி சொல்லை தட்டாதே வந்து மனோரமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த பெரம்போனமும் கையில் வச்சுருப்பாங்க, அந்த கண்ணாடி போட்டிருப்பாங்க, ஒரு பாட்டி கெட்டப்பில் இருப்பாங்க. அது வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த பேனர் மாதிரி மனோரமாவை வந்து இந்த உட்டில் செஞ்சு
அது வந்து ரிக்ஷாவில் வச்சு மைக்கில் வந்து பாட்டி சொல்லை தட்டாதே அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தினாங்க. ஏவிஎம் வந்து நிறைய விளம்பர யுக்தியை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி வந்து பாட்டி சொல்லை தட்டாத படத்துக்கு விளம்பரப்படுத்தினாங்க. நிறைய படங்கள் ஏவிஎம்ல வந்து மனோரமா நடிச்சிருந்தாங்க. ஏவிஎம் செட்டியார், மெய்யப்ப செட்டியார் இருக்கார்ல, அவருடைய காலகட்டத்தில் வந்து மனோரமா வந்து அவர் மகளாக பார்த்தார். ஏவிஎம் செட்டியார் வந்து மனோரமா மகளாக பார்த்தாரு. மனோரமா கடைசி வரைக்கும், அதாவது வந்து அவங்க உயிர் நீக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது தீபாவளி அன்னைக்கு அந்த தாய் வீட்டு சீதனம்னு சொல்லுவாங்கள்ல, அது ஏவிஎம்லேருந்து போயிடும். மனோரமா இப்போ எதுவுமே எடுக்க மாட்டாங்க. அவங்க ஏவிஎம் செட்டியார் சொல்லியிருக்காரு, நீ சாகிற வரைக்கும் நம்ம வீட்டு சீதனம் வருமா ஏவிஎம்லேருந்துன்னு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பட்டு புடவையிலேருந்து, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்குள்ள பட்டு உடையிலேருந்து, தீபாவளி பட்டாசுலேருந்து, பலகாரம்லேருந்து எல்லாமே ஒரு தாய் வீட்டு சீதனமாக அனுப்பிச்சிருவாங்க. எப்போவுமே சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சார், ஒரு படத்தில் ஒரு நடிகர் நடிப்பாங்க, ஒரு இயக்குனர் இயக்குவாங்க, ஒரு தயாரிப்பாளர் தயாரிப்பாங்க, கூட நிறைய பேர் நடிப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த யூனிட்டாக ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணுற வரைக்கும் சிரிப்பாங்க, பேசுவாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம்லாம் நீங்கள் எங்கேயாவது சந்திச்சிங்கன்னா ஹலோ அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க, பாய் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. இதுதான் சினிமாவில் காலங்காலமாக நடக்கும். அப்படிப்பட்ட சினிமாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏவிஎம் செட்டியார்லாம் வந்து மனோரமா ஒரு மகளாக நினச்சி என் வீட்டு சீதனம் உயிர் இருக்கிற வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி உயிர் இருக்கிற வரைக்கும் கொடுத்தாங்க. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மனோரமா எல்லாரோடையும் பாண்டிங்கோடு இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் சார். அடுத்ததாக வந்து கமலஹாசன், ரஜினி இந்த பீரியடில் வந்து அவங்க ஒரு கேரக்டர் ரோல் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டாங்க. ஒரு ஹீரோயினாக வந்து காமெடி கிங்காக மாறி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேரக்டர்ஸ் பண்ணி, இப்போ வந்து கமல் அவர்கள் நிறைய பேட்டியில் வந்து ஒரு 3 பேரை மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பார். ஒன்று வந்து நாகேஷ் அவர்கள், சிவாஜி அவர்கள், இன்னொன்று வந்து மனோரமா அவர்கள். இவங்கள மாதிரி நடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மனோரமா அவர்களோட காணொலியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது கமல் அவர்கள் வந்து ஒரு பையன் ஏன் அப்படி இது பண்ண தசாவதாரத்தில் தான் வந்து நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்லாம் கேட்டு, அந்த ஒரு இதை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இல்லை, கமல் மனோரமா இவங்களோட பாண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அம்மா மகன் மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு காலத்தில் சினிமா அப்படி இருந்துச்சு சார். சினிமா வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு அன்பெல்லாம் நல்லா பகிர்ந்துக்கிட்ட ஒரு காலகட்டம். நான் சொல்கிற அந்த கமல் காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல, ஒரு நடிகைக்கு ஒரு கடைசி வரைக்கும் தாய் வீட்டு சீதனமாக ஒரு நிறுவனம், தயாரிப்பு நிறுவனம் பணம் அது மரியாதை பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு அதாவது தொழிலை தவிர்த்து ஒரு ஃபேமிலி கனெக்ட் இருந்தால் அதை மாதிரி பண்ணியிருப்பாங்க. மனோரமாலாம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன், ரஜினிகாந்த் 2 பேரும் நடிக்க வரும்போது அங்கே நிறையா படங்கள் நடிக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வாழ்வே மாயத்தில் நடிச்சிருப்பாங்க. சவால்னு ஒரு படத்தை வந்து மறக்கவே முடியாது. கமலஹாசன் வந்து ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிறவராக இருப்பார். சொல்லி கொடுப்பாங்க. மனோரமா தான் பார்த்தீங்கன்னா இவங்க தான் குரு. இவங்க போட்டிருக்க ஒரு சட்டை மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. ஆமாம், கச்சீப் கட்டியிருப்பாங்க, கொண்டை போட்டு இருப்பாங்க. ஆள் பார்த்தா ரக்கடாக இருப்பாங்க, முரட்டு பொம்பளைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த கைலி ஒன்று கட்டுவாங்க, பர்மாக்காரவங்க கட்டுவாங்க. பார்த்துட்டு பர்மா கைலி தான் அது. பர்மா கைலி சில பேர் மலேசியாவிலேருந்து வரவங்க அப்படி கட்டியிருப்பாங்க. பர்மா கைலி கட்டிட்டு அந்த ஒரு பர்மா லேடி மாதிரி அவங்க நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அதாவது அந்த கேரக்டர் பார்த்தா இது ஆம்பளையா பொம்பளையா என்னடா இப்படி நடிச்சிருக்காங்களேன்னு வந்து நமக்கு நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே வந்து மாறி நடிச்சிருப்பாங்க. அதுலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி சென்னை தமிழ் பேசுவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக அந்த கேரக்டர்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த சவால் கேரக்டர் ஞாபகப்படுத்தும் போது எனக்கு வேறு ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னா, மனோரமா வந்து பார்த்திங்கன்னா 1500 படம் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன்ல, எத்தனை கதாபாத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க, எத்தனையோ விதமான கதாபாத்திரங்கள், அதாவது கதம்பம்னு சொல்லுவாங்கள்ல, எல்லா விதமான கதாபாத்திரங்களும் மனோரமா நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட மனோரமாவுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, திருநங்கையாக நடிக்கணும். ஒரு கதாபாத்திரத்தில் முழுசாக ஒரு கதாபாத்திரத்தில் வந்து திருநங்கையாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் வந்து முழுசாக அப்படி ஒரு கதாபாத்திரம் மனோரமா கடைசி வரைக்கும் அமையவே இல்லை. அதாவது நீங்கள் நம்ம தான் பேசுகிறோம் பாருங்கள், 1500 படம் நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு காமெடியன் வந்து இப்படி நடிச்சிருக்கு. எத்தனையோ எல்லா கேரக்டரும் நம்ம வந்து சொன்னோம்ல, எல்லா கேரக்டரும் நடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து திருநங்கை கதாபாத்திரம் அது அந்த 1500 படங்கள்லேயும் அவங்களுக்கு அமையவே இல்லை. ஒவ்வொரு படத்துலையும் ஒரு கேரக்டர், ஆனால் அமையவே இல்லை. அந்த திருநங்கை கதாபாத்திரம் வந்து அவங்க நடிக்கவே இல்லை. ஆனால் மனோரமா அது நிறையா வந்து அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்காத விஷயமே கிடையாது. அதாவது ஒருத்தவங்களுக்கு காசு, பணம், பங்களா இதெல்லாம் விட வந்து பார்த்திங்கன்னா அன்பு ரொம்ப முக்கியம். அந்த அன்பு வந்து தமிழ்நாடு மக்கள் முழுக்கவே மனோரமாக்கு அள்ளி கொடுத்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து மனோரமாக்கு அந்த வீடு வாங்குறதுக்கு உதவி செஞ்சார். எங்கள் டி நகரில் ஹிந்தி பிரச்சார சபா பக்கத்தில் மனோரமாவோட வீடு இப்பயும் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 20 கிரவுண்டில் அன்றைக்கி டி நகரில் ஹிந்தி பிரச்சார சபா கிட்ட பணம் அதாவது வாங்குறதுக்கு ஒரு இடம் பார்த்துட்டாங்க. அது ரொம்ப சின்ன விலை தான், ஒரு 4000 ரூபா ஒரு கிரவுண்டு நினைக்கிறேன்
எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 80,000 வச்சுக்கோங்க மொத்தமாக 20 கிரவுண்டே. அதுக்கு காசு இல்லை, அவங்ககிட்ட ஒரு 40-50,000 கிட்ட இருந்திருக்கு, பத்தலை அப்படின்னும் போது என்ன பண்ணுறது, இது வேண்டாம்னு நினச்சிருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா யாரோ வந்து எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருக்காங்க, மனோரமா வந்து ஒரு இடம் பார்த்துருக்காங்க, காசு பத்தாமல் இருக்காங்கன்னு. எம்ஜிஆர் கூப்பிட்டு என்னம்மா நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா, என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிட்ட. இல்லை அண்ணன் அப்படி, அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அண்ணன் அப்படின்னோடனே இந்தாங்க எவ்வளோ வேணும், இந்தாங்க 50,000 எடுத்துகிட்டு போங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவையான எக்ஸ்ட்ரா பணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்துருக்காரு. ஒரு 40,000 இருக்குன்னா இன்னொரு 40,000 எம்ஜிஆர் கொடுத்துருக்காரு. அது அண்ணன் இல்லைண்ணே எடுமா போமா வாங்கம்மா, நீ எல்லாம் வந்து ஒரு இடம் வாங்கி செட்டில் ஆகணும், கரெக்டாக இருக்கணும், போ வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்த வந்து மனோரமா வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்கூலே நடந்துச்சு, 20 கிரவுண்ட் இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்கூல் காலி பண்ணிட்டாங்க, இன்னும் அது வந்து ஷூட்டிங்லாம் வீடுக்கு வாடகை விட்டுட்ருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி எம்ஜிஆர் வாங்கி கொடுத்தார். இப்போ வந்து எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்குறாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எம்ஜிஆர் தொடங்குறாரு. அப்போ அதுக்கு வந்து ஒரு தலைமை கழகம் வந்து வேணும், அதாவது வந்து அலுவலகம் வந்து வேணும். அப்படி இருக்கும்போது எங்கெங்கேயோ மெட்ராஸில் வந்து எம்ஜிஆர் தேடுறாரு, அதை சிட்டிக்குள்ளே இருக்கணும், எங்கேயோ கொண்டு போய் தூரமாக வைக்க முடியாது. அதனால் இப்போ தான் பனையூர்லாம் வைக்கிறாங்க, வச்சா போகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கணும். இப்போ அண்ணா அறிவாலயம் எங்கே இருக்குது, மவுண்ட் ரோடில் இருக்குது, தேனாம்பேட்டையில். அந்த மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னும் போது எங்கெங்கேயோ தேடுறாரு, கிடைக்கல. அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தானே வந்து மனோரமாக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்தீங்க, நான் ஒரு 20 கிரவுண்டு, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா இருக்காங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க அப்படின்னோடனே மனோரமா வந்து எம்ஜிஆர் கூப்பிட்டு விட்டு மனோரமாட்ட சொல்லியிருக்காரு, இந்த 20 கிரவுண்டுக்கு பதில் நான் இன்னொரு பெரிய இடம் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன், இதை கொடுக்குறியா அப்படின்னு கேட்டோன்னா மனோரமா என்ன சொல்லியிருக்காங்க, அண்ணா நீங்கள் வாங்கி கொடுத்தது நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் கொடுப்பேன்னே, நீங்கள் எடுத்துக்கங்கண்ணே, அதுவும் நீங்கள் கட்சி தொடங்கியிருக்கீங்க, தலைமை கழகத்துக்கு கொடுக்கறதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டை உடனே அடுத்த நாளே கொண்டு போய் எம்ஜிஆர்ட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்டை எம்ஜிஆர் வாங்கிட்டு அப்புறம் என்ன யோசிச்சாரோ தெரில, 2 நாள் கழித்து மனோரமா கூப்பிட்டு, இல்லைம்மா இது நீ கஷ்டப்பட்டு உழைச்ச சொத்து, அதில் நான் ஒரு பகுதி தான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன், இந்த சொத்து நீ இன்றைக்கி விட்டுட்டேன்னா வாங்க முடியாது, நான் தலைமை கழகத்துக்கு எங்கே வேணாலும் நான் இடம் வாங்க முடியும் நான் நினச்சா, ஆனால் இந்த சொத்து உங்ககிட்டருந்து கை மாறிடுச்சுன்னா திருப்பி உனக்கு வராது, அதனால் நீ இதை வச்சுக்கோ, வேண்டாம் இது அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டார். அப்போ மனோரமா சொல்லியிருக்காங்க, இல்லைண்ணே நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே, நான் அண்ணன் நீங்கள் உங்களுக்கு இல்லாத என்னென்ன நீங்கள் வேறு இடத்துல எனக்கு வாங்கி தரேன்ட்டீங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ கூட எம்ஜிஆர் வந்து இல்லைம்மா அப்படின்னு கொடுத்தாரு. அந்த சொத்து இன்னைக்கு எத்தனை கோடினே சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபா பெருமானம் உள்ள சொத்து அது இன்னைக்கு அந்த டி நகரில். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோரமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாராள மனசு மனோரமா அப்படின்னாலே அவங்கள பற்றி பல சம்பவங்கள் சொல்லலாம். இன்னொரு அவார்டு அப்படின்னா மனோரமாவோட அவார்ட்ஸை பற்றி பேசணும்னு வச்சுங்களேன், அவங்க நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க, ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க, அதாவது வந்து கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்காங்க, பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க, மலேசியாவில் தத்தோ அவார்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வாங்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா அவார்டு வாங்கியிருக்காங்க, என்டிஆர் அவார்டு வாங்கியிருக்காங்க, எம்ஜிஆர் அவார்டு வாங்கியிருக்காங்க, ஜெயலலிதா அவார்டு வாங்கியிருக்காங்க, எத்தனையோ கலைஞர் அவார்டு வாங்கியிருக்காங்க. சிஎம்முக்குமே க்ளோஸாக இருந்த ஒரு ஆள்னா அவங்க தான். 2 இல்லை 5 சிஎம்மோட மனோரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அந்த அவார்டை சொல்லிடுறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஃபேர் அவார்டு, இன்னும் என்னென்னமோ அவார்டுங்க, மனோரமா வாங்காத அவார்டே கிடையாது, மனோரமாக்கு கொடுக்கப்படாத ரிவார்டே கிடையாது, அதுக்கு தகுதியானவங்க 100%. ஆனால் மனோரமா அவங்க வந்து கடைசி வரைக்கும் கையில் ஒரு மோதிரம் போட்டிருந்தாங்க. இது யாருக்குமா தெரியாது, பல பேருக்கு அந்த மோதிரத்தோட ரகசியம் என்ன தெரியுமா? சில வருடங்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மனோரமா வந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் ரங்காச்சாரி சில்க்ஸ்னு ஒரு கடை இருக்குது, அதாவது வந்து பட்டு புடவை கடை. அந்த பட்டு புடவை கடைக்கு போய் மனோரமா பட்டு எடுக்க போயிருக்காங்க. அந்த பட்டு புடவை கடை வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும், அந்த செலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அங்கே வந்து புடவை எடுக்கிறதுக்கு மனோரமா அந்த கடைக்குள்ளே போயிருக்காங்க, புடவையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ மனோரமாவை பார்த்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிராமின் லேடி, ஒரு 65 வயசுக்கு மேலே உள்ள ஒரு லேடி மனோரமா வந்து பார்த்துட்டு, அட என் மகளே என் செல்லமே அப்படின்னு கட்டி பிடிச்சி 2 கன்னத்துலேயும் முத்தம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கே மனோரமாக்கே புரியல, என்னடா இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டாடுறாங்க அப்படின்னும் போது ஏதோ ஒரு படம், அந்த படத்தோட பேர் எனக்கு தெரியல, அந்த படத்தோட பேரை சொல்லி அந்த படத்தில் நீங்கள் எங்கள் ஆளுங்களாகவே நடிச்சிருக்கீங்களே, ஒரு பிராமின் லேடியாகவே நடிச்சிருக்கீங்க, நாங்கள் கூட வந்து இப்படி தத்ரூபமாக நடிக்க முடியாது, அப்படி துளி கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து பிசகாமல் நடிச்சிருக்கேடா, எங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துட்டடா நீன்னு சொல்லிட்டு என்னைக்குமே வந்து உன்னை என்னைக்காவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இன்றைக்கி உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வந்து ஒரு நவரத்ன மோதிரம்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, 9 மாதிரி கல் வச்சுருப்பாங்க, நவரத்ன மோதிரம், 1 பவுன் மோதிரம் போட்டிருக்காங்க அந்த பிராமின் லேடி. அவங்க அப்படியே கலட்டி, அவங்க மனோரமாவே யோசிக்கலை, மனோரமா கையில் இந்த மோதிரத்தை போட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. மனோரமா பதறியிருக்காங்க, என்னம்மா பண்ணுறீங்க புடிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கையில் போட்டு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு இருக்காங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னா, இந்த மோதிரத்தை நீ சாகிற வரைக்கும் போட்டிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னம்மா சொல்கிறீங்க, இது 1 பவுன் இருக்கும் போலையே அப்படின்னு.
அது பவுனெல்லாம் விடுமா, நீ இந்த மோதிரத்தை சாகர வரைக்கும் போட்டிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. போட்டிருக்கேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது திருப்பி கொடுக்கறதுக்கு பார்த்துருக்காங்க, நான் வாங்க மாட்டேன்ட்டாங்க. அந்த மோதிரம் வந்து மனோரமா வந்து செத்ததுக்கப்புறம் தான் அதை கழட்டியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து மனோரமாவுக்கு ஒரு ரசிகை கொடுத்த பரிசு இருக்குது பார்த்திங்களா. நான் எதுக்கு சொன்னேன்னா, இத்தனை அவார்டு வாங்கினாலும் அந்த மோதிரத்துக்கு மனோரமா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது வந்து அவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் கையில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அன்பு பரிசுன்னு சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் மனோரமாவுக்கு நிறைய கிடச்சிருக்கு சார். மனோரமா அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் அவங்க எடுத்து பண்ணாத கதாபாத்திரங்களே கிடையாது. மனோரமாவுடைய இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான படம் இருக்குது பார்த்திங்களா, நடிகன். சத்யராஜ் மனோரமா நடித்தாங்கல்ல, அந்த படம் தான் மனோரமாவே பேட்டியில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது எனக்கு சவாலான கதாபாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா, சத்யராஜ் கவுண்டமணி 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு வாலிப பசங்க, ஒரு யங்ஸ்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு ஓல்டு கெட்டப்பில் வந்து குஷ்புவை லவ் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டுவாத்தியாரோ ஏதோ சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க, அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க வந்து குஷ்புவை லவ் பண்ணுறதுக்கு தான் அங்கே வந்திருப்பாங்க. அவங்க இளைஞர்கள், அவங்க ஓல்டு கெட்டப்பில் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 55-60 வயசு உள்ள ஆள் மாதிரி இருப்பாங்க. மனோரமா உண்மையாலுமே அந்த கேரக்டரில் வந்து ஒரு 55 + 60 வயசு ஒரு முதிர்கண்ணி, கல்யாணமாகாத ஒரு அத்தையாவோ என்னமோ இருப்பாங்க. அந்த படத்தில் அத்தை தான் இருப்பாங்க. டஃப்பான ஆள். அதாவது மனோரமா பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் மனோரமாக்கும் சத்யராஜுக்கும் ஒரு காதல் வருது, ஒரு காதல் துளுருது இந்த வயசான காலத்தின் மாதிரி ஒரு கேரக்டர். அது காமெடிக்காண்டி பண்ணியிருப்பாங்க. பி வாசு படம் பயங்கரமான காமெடி. அந்த கேரக்டரில் அவங்க பண்ணியிருக்கிற ஒவ்வொரு செய்கைகளும் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளவு எல்லாரையும் சிரிக்க வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி படம். மனோரமா படத்திலே விழுந்து விழுந்து சிரிக்கலான்னா அந்த படத்தை நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி அந்த கதாபாத்திரத்தை நடிக்கும்போது ஒரே ஒரு நூல் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் அது விரசமாக இருக்கும். ஏன்னா அவர் சின்ன வயசு இல்லை, அவர் சின்ன வயசு அந்த சத்யராஜ், இவங்க உண்மையாலுமே வயசானவங்க. இவங்களுக்குள்ள ஒரு காதல் ட்ராமா அப்படின்னும் போது அது ஒரு நூல் ஜாஸ்தியாக பண்ணியிருந்தாங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜாஸ்தியாக பண்ணியிருந்தா அது விரசமாக போயிருக்கும். அது நடிக்கும் போது மட்டும் நான் ரொம்ப பயந்துக்கிட்டே நடித்தேன், அதாவது மிஸ் ஆகிடக்கூடாது, விரசமாயிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே நடித்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சவாலாக நினச்ச கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம். அதே மாதிரி சரி சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. இல்லை எதுக்கு நான் நிறுத்த முடியாமல் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய. இல்லை சார், நீங்க சொல்லும் போது எனக்கு அப்படியே ஆர்வமாக இன்னும் கேட்டே. இல்லை அது நிறைய, அதாவது மனோரமா அப்படின்னா ஏங்க அந்த சின்ன கவுண்டர் படத்தினுடைய அந்த ஆத்தா கேரக்டர், அதாவது கேட்க வந்த சுகன்யா அவர்கள் ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஆச்சி மனோரமா கூடலாம் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குற ஒரு ஃபேன் கேட்கும்போது அவர் சொல்கிறாங்க, அவங்க கூட நடிக்கிறதுலாம் இல்லை, அவங்க நடிச்சுட்டு போயிடுவாங்க. சில சீன்ஸ் எல்லாம் நம்ம தெரியும், இந்த பக்கம் வச்சு எடுத்துருவோம், அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த பக்கம் வச்சு கவுண்டர்லாம் எடுப்போம். அவங்க நடித்து போட்டதை ரஷ்ஷு காமிச்சு நான் நடிச்சிருக்கேன், ஆனால் அதுக்கு பீட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் அதுதான் சார் நீங்கள் சொல்ல வந்தீங்க, எக்ஸ்ட்ராடரியாக பயங்கரமாக இருந்தது சார். அதெல்லாம் இல்லை, இந்த மாதிரி வந்து அன்றைக்கி நடிகர்கள்கிட்ட போட்டி இருந்துச்சு சார். அது இதையும் நம்ம இங்கே சொல்லணும். என்ன அப்படின்னா, சிவாஜி கணேசனே பார்த்தீங்கன்னா பத்மினியோட, சாவித்திரியோட, இவங்களோடையெல்லாம் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷாட், அவருக்கு உள்ள ஷாட் முடிஞ்சோன்னா, அண்ணன் உங்களுக்கு கொஞ்சம் பிரேக்குன்னு நாங்கள் ஹீரோயின் எடுக்க போகிறோன்னு சொன்னால், சிவாஜி வந்து செட்லேருந்து வெளில போக மாட்டார். அங்கேயே ஒரு சேரை கொண்டு வந்து போடுங்கப்பான்னு சொல்லிட்டு போட்டுட்டு பத்மினி என்ன நடிக்கிறாங்க, சாவித்திரி என்ன நடிக்கிறாங்க, அதான் கவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அடுத்த ஷாட் சினிமாவே கட் பண்ணி எடுக்கிறது தானே. அவங்க என்ன நடிச்சிருக்காங்க அதுக்கு மேலே நம்ம நடிக்கணும். ஏன்னா நம்ம ஏமாந்துட்டோம்னா நமக்கு மேலே நடிச்சிருவாங்க, தூக்கி சாப்பிட்ருவாங்க. போட்டி, அதாவது இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் பயங்கரமாக இருக்கும். அன்றைக்கெலாம் நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா, அவர் அப்படி நடிச்சிட்டாரு, நம்ம இப்படி நடிக்கணும், அவர் இது இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டார், நம்ம இதை விட ஜாஸ்தி பண்ணணும். இந்த மாதிரி வந்து சிவாஜி கணேசனே வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்துருக்கேன், ஷார்ட்டில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு இருப்பேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு ஷார்ட் அடுத்து உங்களுக்கு அடுத்த 1/2 hour பிரேக் சார் அப்படின்னா நேரம் நடக்கிறாங்க, கேரவுண்டில் ஏறி போய் ஏசியில் படுத்துக்கிறாங்க, பாட்டு கேட்டுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் எப்படி வந்து சினிமா நல்லா வரும்? அன்னைக்கு வந்து சினிமா அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி பாடகர்கள் இருக்காங்கல்ல, எஸ்பிபி அப்புறம் வந்து ஜானகி அம்மா 2 பேரும் பாடுறாங்க, இல்லை சித்ராமா வந்து மனோ பாடுறாரு, இல்லைன்னா மலேசியா வாசவன் எஸ்பிபி 2 பேரும் பாடுவாங்கல்ல, என்னம்மா கண்ணு அந்த பாட்டெல்லாம் பாடியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி பாடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாடும்போது பார்த்து வெயிட் பண்ணுவாங்க. அடுத்து இவங்க தூக்குவாங்க, அவங்க வெயிட் பண்ணுவாங்க, இவங்க தூக்குவாங்க. அந்த பாடிட்டு 2 பேரும் 2 பக்கத்துலேருந்து அந்த பாடுற ரூம்லேருந்து வெளியில் வரும்போது கிளாப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காம ஒரு படைப்பை வந்து பண்ணாங்க. கலைஞர்களாக இருந்தாங்க, உண்மையான கலைஞர்களாக இருந்தாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மனோரமா நடிக்கிற படத்தில் மனோரமாலாம் நடிக்கும்போது அந்த மனோரமா மிஞ்சணும் அப்படின்னு நினச்சா மிஞ்சவே முடியாது, மனோரமா மிஞ்சணும்னு நினச்சா மிஞ்சவே முடியாது. அந்தளவுக்கு வந்து பண்ணுவாங்க. சுகன்யெல்லாம் சொன்னது கரெக்டு தான்.
பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா மனோரமா அந்த சின்ன கவுண்டர் கதாபாத்திரம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு வெள்ளை சேலை, ஒரு 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 விதவை பெண்ணாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு வெள்ளை கொண்டை ஒன்று போட்டிருப்பாங்க, ஜாக்கெட் போட்டிருக்க மாட்டாங்க, பல்லெல்லாம் வந்து கருப்பாக இருக்கும். அடி ஏண்டி எலும்பெல்லாம் உடைச்சி நான் அடுப்பில் வச்சிருவேண்டி அப்படின்னு சொல்ல சரி சுகன்யா கவுண்டர் கொடுக்குறது. அந்த அந்த ஒரு மாமியார் கல்யாணம் பண்ண போகிற ஒரு மருமக அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள அந்த காம்பினேஷனே அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. அது மனோரமாவால் மட்டும்தான் முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் நடித்தார்ல, அதாவது வந்து கிழக்கு வாசலில் அந்த மனோரமாவுடைய கதாபாத்திரத்தை பார்த்துருக்கீங்களா? அதாவதுங்க எல்லா சின்ன தம்பியுடைய கதாபாத்திரம்லாம் நீங்கள் மறக்க முடியுமா? அதாவது தாலினே என்னன்னே தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெமீன் பரம்பரையில் இருக்கிற ஒரு 4 அண்ணன் தம்பிங்க செல்லமாக வளர்க்குற ஒரு தங்கச்சி குஷ்புக்கு வந்து தாலி கட்டிட்டு வந்துடுவார். அப்போ அந்த பரபரப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். அதாவது வந்து சின்ன கவுண்டராகட்டும், கிழக்கு வாசலாகட்டும், சின்ன தம்பி ஆகட்டும், இன்னும் பல படங்களில் வந்து மனோரமா வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஸ்டேஜிங் மேலே யூஸ் பண்ணாமட்டாங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 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 அம்மா கேரக்டர், ஒரு பாட்டி கேரக்டர் நான் மனோரமா கூப்பிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு எங்கேருந்து காமெடி கேரக்டர் நடிச்சிட்டு இருந்த ஒருத்தவங்க ஒரு ஸ்டேஜிங் மேலே குணச்சித்திர கேரக்டர் நடித்தாங்க. குணச்சித்திர கேரக்டர் நடிக்கும் போதே காமெடி கேரக்டர் இன்னொரு படத்தில் நடிப்பாங்க. இன்னொரு கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டான கேரக்டர் நடிப்பாங்க. என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை ஷோல்டர் பண்ணி அதை வந்து அப்படியே வந்து திரையில் தத்ரூபமாக கொண்டு வரக்கூடிய ஒரு திறம் படைத்த ஒரு நடிகை தான் மனோரமா. சார், நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு படம் கூட ஞாபகம். அவங்க எவ்வளோ அவங்களோட ஆளுமை, அவங்களோட ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ்னால் இந்தியன் படத்தில் அவங்களோட சீன்ஸே ஒரு 10 நிமிஷம் தான் சார் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டரோட இம்பேக்ட் வந்து அந்த மொத்த படத்துலையுமே இருக்கும். அப்படி அவங்க நிறைய படங்கள் பண்ணாங்க. பட் அவங்களோட லேட்டர் ஸ்டேஜில் அவங்கள வெறும் ஒரு பாட்டி ரோலுக்கு மட்டும் ஒரு 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 பெரிய ஹீரோ ஃபிலிமாக இருக்கும், அதில் வெறும் ஒரு பாட்டி ரோலு அப்படின்னு மட்டும் கொண்டு போயிட்டாங்க. ஒரு 2007-8க்கு அப்புறம் அவங்க பெருசாக படம் நடிக்கலை, அவங்களோட ஹெல்த்து இதெல்லாமே இது பண்ணிட்டாங்க. ஒரு 2015 அவங்க இறந்தாங்க அக்டோபரில். 10 வருடமாவது இன்னும் அந்த இடத்துக்கு கிடையாது. அவங்க பண்ண சாதனைகள் கிட்ட கூட யாராலையும் போக முடியாதுல்ல சார்? இல்லை, நீங்கள் இப்போ அதாவது வந்து அவங்க இருந்த காலத்துலேயும் போக முடியல, இப்போ இறந்த காலத்துலேயும் போக முடியல. அதாவது வந்து இனிமே மனோரமா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு தமிழ் சினிமாவுக்கு வருவாங்கன்னா வரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லார்ட்டையும் அன்பாகவும் பாசமாகவும் பழகுவாங்க, எல்லாத்துட்டையும் உண்மையாகவும் இருப்பாங்க, உண்மையான அன்பை காட்டுவாங்க. பல பேருக்கு ஏதாவது பிரச்சனை, பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை, சினிமா நடிகர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மனோரமா வந்து முதல் ஆளாக நிற்பாங்க. மனோரமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது அவங்க வந்து ஒரு நடிகையாக மட்டும் இல்லை, ஒரு 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 உண்மையாகவே வந்து சினிமாவை நேசித்த ஒரு கலைஞராக இருந்தாங்க. அதனால் அந்த சினிமா அவங்க நேசித்த அந்த சினிமா எப்போவுமே அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் கை கொடுத்தது, சோறு போட்டது. நம்ம மனோரமாவை பற்றி பேசும்போது ஒரு கமல் மனோரமாவோட காம்பினேஷன் பற்றி பேசணும். கமல் ரஜினி, மனோரமா ரஜினியோட காம்பினேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பல படங்களில் வந்து அண்ணாமலை அப்படின்னு நீங்களே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டீங்க. அந்த அண்ணாமலையே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அந்த அண்ணாமலை வந்து நடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம்னு ஒரு படம் நடித்தாங்க இல்லையா, அருணாச்சலம் படம் நடிக்கிறதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 1996 ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்து வந்து ரஜினி குரல் கொடுக்குறாரு. அதாவது இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் கடவுளாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு வாய்ஸ் கொடுத்துட்டார். அன்னைக்கு வந்து ரஜினி வாய்ஸ் வந்து ஒரு பெரிய வாய்ஸாக இருந்துச்சு. அன்னைக்கு ரஜினி வந்து அரசியலுக்கு வருவாரான்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அன்னைக்கு ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தா அன்னைக்கு ரஜினி தான் சிஎம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரஜினிக்கு பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. ஆனால் ரஜினி ஆட்சிக்கு வரலைன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மையாரோட சேர்ந்து மனோரமா வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியை வந்து பயங்கரமாக ஒரு மேடை இல்லை பல மேடைகளில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து விஜயகாந்தை எதிர்த்து வந்து வடிவேலு பிரச்சாரத்துக்கு இறக்கப்பட்டாரோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் கேட்டுக்கிட்டதுனால ஜெயலலிதா அம்மையார் மேலே மனோரமாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். அப்பத்துலேருந்தே ஆமாம், ஜெயலலிதா அம்மையாரை வந்து தன் மகளாக பார்த்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து மனோரமாவை ஒரு அம்மாவாக பார்த்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு பிரியம் இருந்ததுனால அவங்க கேட்டுக்கிட்டது தட்ட முடியாமல் மனோரமா போய் ரஜினியை வந்து பல இடங்களில் பேசிட்டாங்க. அப்போ ரஜினியை வந்து பைத்தியக்காரன் அப்படின்லாம் வந்து மனோரமா சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பயங்கரமாக எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. மனோரமா எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினியை திட்டினா சும்மா விடுவாங்களா, அப்படி வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் அந்த எலெக்ஷனில் ஜெயலலிதா அம்மையார் தோத்துட்டாங்க. மனோரமா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். மனோரமாவுக்கு இது தேவையா? ஏன்னா இத்தனை வருஷம் வாழ்க்கையில் எந்த வித ஒரு கருப்பு புள்ளியே இல்லாமல் இருந்த மனோரமா மேலே இது ஒரு கருப்பு புள்ளி ஆயிடுச்சு. அடுத்து ரஜினியை திட்டின மனோரமா வந்து பயன்படுத்த வேண்டாம் அடுத்தடுத்த படங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து மனோரமாவை பயன்படுத்துகிறத தவிர்த்தாங்க. வந்து நீங்கள் விஜயகாந்த் திட்டினாங்க, வடிவேல் திட்டினாரு, அன்னைக்கு டிஎம்கே ஆட்சி வரலை. அதுக்கப்புறம் வடிவேல் வந்து படங்கள்லே பயன்படுத்தலை. பார்த்தீங்களா, பல பேர் வந்து பயந்தாங்க, வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க. அதே மாதிரி மனோரமாவை பயன்படுத்துக்கு பயந்தாங்க. அப்போ ரஜினி என்ன சொன்னார்னா, ஆட்சி இந்த படத்தில் போடுங்க எப்படி
அந்த அருணாச்சலம் படத்தில் ஆட்சி இந்த படத்தில் போடுங்க. ஆட்சி நம்மளை திட்டதுனால ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, ஆட்சி யாரும் கூப்பிடலை, அவங்கள மாதிரி ஒரு கலைஞர் வந்து முடங்கி போயிடக்கூடாது, உண்மையாக சினிமாவை நேசித்து வந்த கலைஞர், அதனால் ஆட்சியை கூப்பிடுங்க அப்படின்னோடனே பில்லாவில் நடிச்சிருப்பாங்க ரஜினியோட, ஆட்சியை கூப்பிடுங்க அப்படின்னோடனே அவங்க மனோரமாட்ட வராருங்க. மனோரமா கூப்பிட்டு விட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குமா நீங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். சுந்தர் சி சொல்கிறார். மனோரமா கேட்குறாங்க என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வடிவுக்கரசி பண்ணியிருந்தாங்கல்ல அந்த சகுனி கேரக்டர், அந்த கூனி கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தாங்கல்ல அந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொன்னோன்னா மனோரமா ஷாக் ஆகிருக்காங்க. ஐயோ தம்பி, நான் வந்து ஆல்ரெடி வந்து ரஜினி தம்பியை திட்டி என்னை எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க, எப்படி புத்தி கட்டு அப்படி நான் செஞ்சேனே தெரில, இப்போ மறுபடியும் இந்த சகுனி கேரக்டர் கூனி கேரக்டரில் நான் நடித்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் என்னை தொலைச்சி கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து எனக்கு யாருமே வாய்ப்பே தரமாட்டாங்க. வாய்ப்பு தராட்ட பரவாயில்ல, நான் நல்லா சம்பாரிச்சிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் கெட்ட பேர் வாங்கிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரஜினிகிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ரஜினி என்ன சொல்லியிருக்காரு, வேற ஒரு கேரக்டர் கொடுங்க மனோரமாக்கு அப்படின்னு சொல்லி தான் சௌந்தர்யாவோட பாட்டியாக வந்து மனோரமாக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாத்தாடு பாட்டிலெல்லாம் மனோரமா ஆடி இருப்பாங்கல்ல, அப்படி வந்து மனோரமா அவங்க வந்து ஒரு நல்ல கலைஞர், அவங்க வந்து இப்போ முடங்கி போயிடக்கூடாது, அவங்க ஏதோ திட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக வந்து ரஜினி அன்னைக்கு வந்து பெருசாக மனோரமா மதித்ததுனால மனோரமா கூப்பிட்டு அருணாச்சலம் படத்தில் அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுத்ததுனால அடுத்தடுத்து படங்கள், சின்ன ஜமீன், இது எத்தனை படங்கள், மனோரமா படம் 1500 படத்தில் நம்ம எதை வந்து குறிப்பிட்டு பேசுகிறது, எதை வந்து நம்ம விட்டுட்டு கடந்து போகிறது. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும் மனோரமா பற்றி அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சேனல்லே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, மனோரமா இறந்துடுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதாலேருந்து பல பேர் வந்து சினிமா பிரபலங்கள் எல்லாருமே வந்து மனோரமா வீட்டில் வந்து குமிஞ்சாங்க. பயங்கரமான கூட்டம். ஏன்னா ஒரு உண்மையான கலைஞர் எல்லாரோடையும் சேர்ந்து பணியாற்றியிருக்காங்க. மனோரமாவோடு சேர்ந்து பணியாற்றாத ஆட்கள் யாராவது இருப்பாங்களா அப்படின்னா ஒரு அதிசயம்தான். அப்படி ஒரு ஆட்கள் விரல் விட்டு எண்ணலாம். அந்த மாதிரி எல்லாரும் பணியாற்றதுனால எல்லாருமே அங்கே போய் மனோரமா வீட்டில் நின்னாங்க. கடைசி ஊர்வலம், மனோரமாவோட ஊர்வலம் கிளம்பி வருது. டிவி சேனல்லாம் வந்துருச்சு இல்லையா, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மனோரமாவோடைய கடைசி ஊர்வலத்துல எல்லாம் காமிச்சிட்டே இருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக மனோரமா இறந்துட்டாங்க 4 மணிக்கு வந்து அடக்கம் பண்ண போகிறாங்க. இந்த செய்திகள் வந்து எல்லா பக்கமும் பரவிடுச்சு. அப்போ வந்து மனோரமாவுடைய பாடியை எடுத்துகிட்டு போய் நம்ம ஐஜி ஆஃபீஸ் இருக்குல்ல பீச் கிட்ட, அது பின்னாடி ஒரு சுடுகாடு இருக்குது, எனக்கு பேர் சரியாக தெரில, அந்த கிருஷ்ணாம்பேட்டைன்னு நினைக்கிறேன், அந்த சுடுகாட்டில் வந்து மனோரமா வந்து இறுதி காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பாடையில் வச்சு கடைசி காரியம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த குடம் உடைக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி காரியங்களை வந்து அவருடைய மகன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து பீச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூருக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஒன்று விட்டுருந்தாங்க, பறக்கும் ரயில். அது வந்து மெட்ரோ ட்ரெயின் கிடையாது, மெட்ரோ ட்ரெயின்ங்கிறது இப்போ தான் வந்து பிரிட்ஜு மேலேயே போகும், பறக்கும் ரயில்னு சொல்லுவாங்க. அந்த பறக்கும் ரயில் வந்து அங்கேருந்து அங்கே ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும். அந்த ட்ரெயின் வந்து அந்த அந்த சுடுகாடு மேலே தான் போகும். அந்த ட்ரெயின் வந்து அந்த பாலம் மேலே அப்படி இருக்கும், அப்படி தான் கட்டமைப்பு இருக்கும். அதில் மேலே அந்த ட்ரெயின் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை ஓட்டிகிட்டு போன இன்ஜின் டிரைவர் கீழே மனோரமாவோடைய இறுதி காரியம் நடக்குதுன்னொன்னே அப்படியே ட்ரெயினே 2 நிமிஷம் நிறுத்தியிருக்காரு. மேலே போயிட்டு இருக்கிற ட்ரெயின் வந்து 2 நிமிஷம் நின்றுச்சு. என்ன ட்ரெயின் நிற்குதுன்னொன்னே எல்லாருமே எட்டி பார்ப்போம்ல, ட்ரெயின் ஏன் நிற்கிது அப்படின்னு பார்க்க மாட்டோமா, அந்த மாதிரி கீழே எட்டி பார்த்துருக்காங்க. மேலேருந்து கீழே தானே பார்க்க முடியும், கீழே எட்டி பார்த்தா மனோரமாவோட இறுதி காரியங்கள் நடந்துட்டுருக்கு, ஏகப்பட்ட கூட்டம் இருக்காங்க, அதுக்கு நடுவில் மனோரமா இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய மரியாதையை செலுத்தணும் அப்படின்னு அன்னைக்கு இருந்த ஆண்கள் எல்லாம் கண்ணீர் விட்டுருக்காங்க. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தலையில் வச்சுருந்துருப்பாங்கல்ல மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, இதெல்லாம் எடுத்து பிச்சு மனோரமாவுக்கு மேலேருந்து கீழே தூவியிருக்காங்க. அது மனோரமா போய் மேலே போய் விழுந்திருக்கு. ஸோ ஒரு உண்மையான கலைஞர் அப்படின்னா அந்த உண்மையான கலைஞருக்கு கிடைச்ச உண்மையான மரியாதை அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததில்லை. இந்த ட்ரெயினே ஒருத்தர் நிறுத்தி, இது உண்மையான சம்பவம், ட்ரெயினே ஒருத்தர் நிறுத்தி அந்த மலர் வந்து எல்லாரும் அங்கே பெண்கள் வந்து தன் தலையில் வச்சு இந்த பூ எடுத்து கீழே அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துனாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கலைஞராக அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. நம்ம சொல்லணும் மனோரமா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மனோரமாங்கிற வார்த்தையிலே அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது. ஸோ இது இன்னமும் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் ஒரு தாயாக தான் மனோரமா இருக்காங்க. சார் ரொம்ப நன்றி சார். அதாவது சில பேரை பற்றி பேச ஆரம்பித்தோன்னா அதுக்கு வந்து நேரம் பத்தாது, ஒரு காணொளி பத்தாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மனோரமா அவர்கள் 1500 படம் நடிச்சிருக்காங்க, ஒரு பாடகி, ஒரு நாடக நடிகை, ஒரு ஹீரோயின், ஒரு சிங்கர், அப்படி அவ்வளோ விஷயம் இருக்குது அவங்கள பற்றி பேச. இந்த ஒரு நேர்காணல் பத்தாது. பட் இன்னொரு தடவையும் நம்ம இதை பற்றி இன்னும் அவங்களோட சில படங்களை மட்டும் பற்றி பேசுவோம். இப்போதைக்கு இந்த விஷயங்களை நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி சார். நன்றி.